அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அதில் அக்டோபர் மாதத்தில் 2025 தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதில் குடும்பம் பெரும்பான்மையான கிரகங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்தில் வருமானத்துக்கு பஞ்சம்லாம் இருக்காது. பண வசதி போதிய அளவுக்கு இருக்குது. திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா சேமிப்பிற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பண வரைவிற்கும் சாத்தியக்கூறுலாம் இருக்குது. ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையும். திருமண முயற்சிகள் நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கும். வேலைக்கு முயற்சித்து வரும் பிள்ளைகள் பெண்ணிற்கு நல்ல வேலை கிடைக்கிறது. உற்சாகத்தை தரும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சுன்னா சாதகமான தீர்ப்புலாம் உங்களுக்கு உறுதி. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சமரசத்தில் முடியும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான பாதைகளில் சஞ்சரிக்குது. மேலதிகாரிகளின் ஆதரவும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நிர்வாகத்தினரின் சலுகைகளும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தற்போதைய தசா புத்தி சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள்லாம் எடுத்துக்காட்டுது. அதாவது வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனசுக்கு திருப்தி அளிக்கும் வேலை உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சென்று நீங்கள் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா அதற்கான பூர்வங்க முயற்சிகளை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். வெற்றி வாய்ப்பெல்லாம் உங்கள் கதவை தட்டும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது தொழில் வியாபாரம். மிகவும் லாபகரமான மாதம்தான் இந்த மாதம். சந்தை நிலவரம் ரொம்ப சாதகமாக இருக்குதுங்க. நியாயமற்ற போட்டிகள் குறையும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாங்க. வெளி மாநில பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தரும். புதிய தொழில் தொடங்க ஏற்ற மாதம்தான். நிதி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட உங்களுக்கு உதவிலாம் கிடைக்கும். புதிய விற்பனை கிளைகள் திறக்கிறதுக்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. அடுத்தது கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி எளிதில் தேடி வரும். வருமானம் உயரும். கர்நாடக சங்கீத வித்வான்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். ஓதுவா மூர்த்திகளுக்கு மக்களிடையே மதிப்பு அதிகரிக்கும். அரசாங்கத்தின் முயற்சியினால் பல திருக்கோயில்கள் புனர் நிர்மாணம் நடைபெறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள்லாம் நல்ல சுபபலம் பெற்று ஆதரவுலாம் கிடைக்க போகுது. தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அரசாங்கம் பதவி ஒன்றில் அமர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவ மாணவியர். கல்வி முன்னேற்றம் தடையின்றி நீடிக்க போகுது. மனப்பாடங்களில் உற்சாகத்துடன் ஈடுபட போகிறீங்க. குரு பகவானுடைய பார்வை பலத்தினால நல்ல மாணவர்களின் சேர்க்கை ஏற்படும். வெளிநாடு போயிட்டு விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அதற்கான அனைத்து உதவிகளும் விசாவும் அதிக முயற்சி இல்லாமலே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது விவசாயத்துறையினர். அதாவது விவசாயத்துறையை கட்டுப்படுத்தும் செவ்வாய் மட்டும் இல்லைங்க, மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால லாபகரமான மாதம்தான் இந்த மாதம். அடிப்படை வசதிகளை தண்ணீர், உரம், இடுபொருள்கள், நவீன விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றுக்கு குறைவு இருக்காது. நல்ல விளைச்சலும் வருமானமும் மனசுக்கு நிறைவை அளிக்கும். வயலை பார்த்தாலே
உள்ளம் வந்து குளிரும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை முழுமையாக அடைச்சி நிம்மதி பெற இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம்தான். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது பெண்மணிகள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவான நிலை கொண்டுள்ளன. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. திருமணத்துக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வரனை அமைஞ்சு திருமணம் வந்து இனிதே நடைபெறும். வேலைக்கு முயற்சித்து வரும் வனிதையருக்கு மனசுக்கு பிடிச்ச நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். திருமணமாகி உள்ள பெண்மணிகளுக்கு சிறப்பாக வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அடுத்தது வந்து அறிவுரையை பற்றி பார்க்கும்பொழுது, வருகிறதே என்று வீண் செலவுகளில் பணத்தை விரயம் செய்துவிட வேண்டாம். உங்கள் எதிர்காலத்துக்கென்று சிறிது சேமித்து வைத்து கொள்ளுங்க. சாதாரண சிற்றெரும்புக்கு நாம் பாடம் கற்பிப்பது மழை காலத்திற்கென்று அவை சேமித்து வைக்கிறது தான் நினைவூட்டுகிறோம். பரிகாரம் வந்து என்னென்னு பார்க்கும்பொழுது, காலை மாலை 2 வேளையிலையும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம், ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம், ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்திரம், ஸ்ரீ மந்த் நாராயணம் ஆகியவற்றில் எது முடியுதோ அவற்றை நீங்கள் பாராயணம் செஞ்சு வந்தாலே போதும். மிக சிறந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அனுபவத்தில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்.